ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுடைய சவுந்தரராஜன் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹோலி லேண்ட் மைக்ரோஃபோன். இது வந்து நிஜமாலுமே ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட்னு தான் நான் சொல்லுவேன். இதை பற்றி ஒரு சில ரிவ்யூஸ்லாம் நான் பார்த்தேன். ரொம்பவும் சீப்பான ப்ரைஸில் ஆல்மோஸ்ட் $55 அப்படின்ற ரேஞ்சில் நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட் கிடைக்கிது. ஸோ நானும் வந்து என்னோடய ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக இதை வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 days பிளான் பண்ணி நல்லா ரிவ்யூஸ்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் வாங்கினேன். ஸோ கஸ்டமர் கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இட்ஸ் நத்திங் பட் நம்ம வந்து அவங்கள எந்த டைமில் வேணாலும் ரீச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கார்டு மட்டும்தான். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் 2 மேனுவல் கைடு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு பெரிய பாக்ஸ் இருந்தது. மீடியமான பாக்ஸ் தான். அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்ன கேரி பேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுக்குள்ளே 2 ஸ்பாஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எதுக்குன்னா எனக்கு கொஞ்சம் நாய்ஸ் கேன்சலேஷனை வந்து பெட்டராக கொடுக்கறதுக்காக. இது சி டைப் தான். ஸோ நம்ம வந்து ஆப்பிள் மொபைல் இப்போ ரீசெண்டாக வருதில்ல, அந்த சி டைப் கூட இதுக்கு யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா 24 பிட் இது. இன்டெலிஜென்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ லிமிட் கிளிப் ப்ரொடக்ஷன், அப்புறம் வந்து 27 hours லாங் டியூரேஷன் பேட்டரி இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து 2 ரிசீவருமே வந்து மேக்னெட்டிக் காம்பேக்ட் டிசைன் தான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு 200 மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் ஆகுது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 100 மீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா இங்கேருந்து அந்த லைனை டச் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வர வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து அந்த கனெக்டிவிட்டி வந்து லாஸ் ஆகாமல் இருக்கும். கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அது எந்த அளவுக்கு இருக்குன்னா 6 லெவல் ஆஃப் கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த பேக்கில் நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜிங் கேஸ், ஒரு லைட்னிங் ரிசீவர், ஒரு USB-C ரிசீவர், அப்புறம் வந்து 2 டிரான்ஸ்மிட்டர் வித் மேக்னெட், அப்புறம் வந்து USB-C டைப் கேபிள் ஒன்று, கேரிங் பேக் ஒன்று, 2 ஸ்பாஞ்ச். இந்த ஸ்பாஞ்சோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷனை நமக்கு இன்னுமே வந்து பெட்டராக கொடுக்கும். டிரான்ஸ்மிட்டரில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அப்புறம் பேரிங்க்கான சிம்பிள், அப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள்டு, மியூட் பட்டன் எல்லாமே வந்து நல்லாவும் குவாலிட்டியாக ஒர்க் ஆகுது. டிரான்ஸ்மிட்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டன் இருக்குது பேக் சைடில். ஸோ அந்த பட்டனை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். த சேம் ஆப்ஷன் வந்து எதுவும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நம்மளோட அந்த ரிசீவர் இருக்குல்ல, நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணுவோம்ல, அந்த ரிசீவர்லேயுமே இந்த ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரெட்டி மச் கம்ஃபர்டபுள்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன ஒரு மெயின் குவாலிட்டியான ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அடிக்கடி நம்ம வந்து சார்ஜிங் அடாப்டர் தேடி ஓட வேண்டியிருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 27 hours வரதுனால நம்ம ஒரு நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து வீக் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எனி டைமும் இதில் பேச மாட்டோம், பர்பஸ்ஃபுல்லாக தான் பேசுவோம். ஸோ அந்த டைமை வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி சார்ஜ் போட வேண்டிய தேவையில்லை. இந்த மைக்ரோஃபோனில் இருக்க மேக்னெட் பார்த்திங்கன்னா ரொம்பவும் பவர்ஃபுல்லான மேக்னெட் தான் நான் சொல்லுவேன். இந்த மேக்னெட் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் கூட 2 to 3 times வந்து ஷர்ட்டுக்குள்ளே வச்சுட்டு ஜம்ப் பண்ணேன், அங்கங்கே ஓடினேன், எதுவுமே விழலை, நல்லாவும் வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு சின்ன டெமோ கொடுக்குறேன். என்னோடய ஷர்ட்டுக்குள்ளே அந்த மேக்னெட்டை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மைக்ரோஃபோனை அதுக்கு மேலே வந்து கிளிப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ரொம்பவும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நம்மளாம் எடுத்தால் மட்டும்தான் அது வந்து எடுக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை வச்சு யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது ஆட்டோமேட்டிக்காக விழுறதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் இல்லை. இந்த வாய்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து மைக்ரோஃபோனை ப்ளக் பண்ணுறதுக்கு முன்னாடி வர வாய்ஸ். இப்போ நான் மைக்ரோஃபோனை ப்ளக் பண்ண போகிறேன். இப்போ வந்து நோட் பண்ணிங்க அப்படின்னா வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரியும். இது நிஜமாலுமே அமேசிங் குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் தான். நீங்களும் வாங்குங்க, நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க, இல்லைனா vlog டிசைன் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச நபர் கூட ஒரு கூட்டமான இடத்துல பேசுகிறீங்க, அவங்களோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்குது, பட் உங்களோட வாய்ஸ் வந்து அவங்களுக்கு கிளியராக கேட்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவும் கிளியராகவே அந்த வாய்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்போனண்ட்டில் இருக்கிற பர்சன்கிட்ட இது சேர்த்துடும். என்னோடய அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கமெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிறையா ஃப்யூச்சரில் வரணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் என்னோடய சேனல் நேம் வந்து ஜர்னி வித் சவுந்தர். யூ கேன் ட்ராவல் வித் மீ ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் குவாலிட்டி டைம். நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். பயனடைங்கள். தேங்க்யூ.